வணக்கம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. அமைதியான நதி, சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு இருக்கிற குடும்பங்கள். ஆனா அடுத்த சில நிமிஷங்கள்ல அது இந்தியாவோட மிக மோசமான சுற்றுலா விபத்துகள்ல ஒன்னா மாறும்னு அங்க இருந்த யாருமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மத்திய பிரதேசத்துல ஜபல்பூர் பக்கத்துல இருக்கிற பர்கி அணை பகுதியில நடந்த அந்த நெஞ்ச பதற வைக்கிற விபத்தோட முழுமையான பின்னணிய பத்தி தான். ஒரு சாதாரண சுற்றுலா எப்படி இவ்ளோ பெரிய துயரமா மாறுச்சு, கணிக்க முடியாத இயற்கை சீற்றத்துக்கு நடுவுல எந்தெந்த மனித தவறுகள் இவ்ளோ உயிர்களை பலி வாங்குச்சு அப்படிங்கறத இந்த விரிவான அலசல்ல நம்ம தெளிவா பார்க்க போறோம். அந்த நாள் எப்படி ஆரம்பிச்சதுன்னு கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்களேன். நர்மதா நதிக்கு குறுக்கே கட்டப்பட்டிருக்க பர்கி நீர்த்தேக்கம். தினமும் நூற்றுக்கணக்கான சுற்றுலா பயணிகளை ஈர்க்கிற ரொம்ப அழகான அமைதியான இடம் அது. சம்பவம் நடந்த அன்னைக்கும் சூழல் அப்படித்தான் இருந்துச்சு. ஒரு பெரிய க்ரூஸ் படகுல குடும்பங்கள், சின்ன குழந்தைங்கள்னு நிறைய பேர் தங்களோட பயணத்தை ரொம்ப உற்சாகமா தொடங்குனாங்க. சுத்தி இருக்கிற நீரோட அழக ரசிச்சுக்கிட்டு, குடும்பத்தோட செல்ஃபி எடுத்துக்கிட்டு, நண்பர்கள் கூட சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த இடத்துல ஆபத்துக்கான ஒரு சின்ன அறிகுறி கூட இல்ல. இவ்வளோ அமைதியான ஒரு நாள் இவ்வளோ பெரிய துயரமா மாறும்னு அங்கிருந்த யாருக்குமே தெரியாது. ஆனா எல்லாம் நல்லா போயிட்டு இருந்த அந்த நேரத்துல வெறும் 7 நிமிஷத்துல மொத்த காட்சியும் தலைகீழா மாறிடுச்சு. முதல் நிமிஷத்துல எந்த சலனமும் இல்லாம அமைதியா இருந்த வானிலை 3வது நிமிஷத்துல திடீர்னு பலத்த காத்துராவும் இருண்ட மேகமூட்டமாவும் மாறிடுச்சு. காற்றின் வேகம் ரொம்ப பயங்கரமா அதிகரிக்க தொடங்குச்சு. 5வது நிமிஷத்துல பாத்தீங்கன்னா அமைதியா இருந்த நதியில அலைகள் வழக்கத்துக்கு மாறா ரொம்ப ஆக்ரோஷமா எழும்ப ஆரம்பிச்சது. ஆரம்பத்துல இது ஏதோ சாதாரண அலைகள்னு தான் பலரும் நினைச்சாங்க. ஆனா 7வது நிமிஷத்துல காத்தோட வேகம் உச்சத்தை அடைஞ்சப்போ அந்த பெரிய படகு பயங்கரமா குலுங்க ஆரம்பிச்சு அதோட கட்டுப்பாட்டையும் சமநிலையும் முழுமையா இழக்க தொடங்குச்சு. நிலைமை கண் நிமிக்கிற நேரத்துல கைமீறி போயிடுச்சு. அந்த உச்சக்கட்ட நிமிடங்களை நினைச்சாலே நமக்கு பகிர்னு இருக்கும். ஒரு பக்கம் கடுமையான காத்து, இன்னொரு பக்கம் உயர்ந்த அலைகள். இது ரெண்டும் சேர்ந்தப்போ ஏற்பட்ட அந்த பிரம்மாண்டமான தாக்கத்துல அந்த க்ரூஸ் படகு முழுமையா கட்டுப்பாட்டை இழந்து அப்படியே தலைகீழா கவிழ்ந்துடுச்சு. எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாம நடந்த இந்த சம்பவத்தால படகுல இருந்த குழந்தைங்க, பெரியவங்கன்னு எல்லாரும் அடுத்த நொடியே அந்த ஆழமான தண்ணிக்குள்ள தூக்கி வீசப்பட்டாங்க. அந்த நதியோட சீற்றத்துக்கு முன்னாடி யாராலையும் உடனே சுதாரிச்சு எந்த ஒரு ரியாக்ஷனும் பண்ண முடியல. நிலைமை அவ்வளோ மோசமா இருந்துச்சு. தண்ணியில விழுந்து உயிருக்கு போராடிட்டு இருந்த அந்த பதற்றமான நேரத்துல நம்ம மனசுல எழும்புற மிக முக்கியமான கேள்வி ஒண்ணு இருக்கு. அவங்க எல்லார்ட்டையும் போதுமான பாதுகாப்பு உபகரணங்கள் இருந்துச்சா? ஏன்னா ஆபத்து எப்பவுமே சொல்லிக்கிட்டு வராது இல்லையா? அப்படி திடீர்னு வரும்போது நம்ம உசுரை காப்பாத்துறது லைஃப் ஜாக்கெட்டுகள் மட்டும்தான். தண்ணியில விழுந்ததும் சிலர் தங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நீந்த முயற்சி பண்ணாங்க. சிலர்கிட்ட லைஃப் ஜாக்கெட் இருந்துச்சுங்கிறது உண்மைதான். ஆனா அந்த படகுல இருந்த எல்லாருக்குமே போதுமான அளவு உயிர்காக்கும் கவசங்கள் கொடுக்கப்பட்டிருந்ததாங்கிறது ஒரு மிகப்பெரிய சோகமான கேள்விக்குறிதான். விபத்து நடந்த அந்த வேகத்துல தங்களை காப்பாத்திக்க போதுமான நேரமோ உபகரணங்களோ பலருக்கு கிடைக்கவே இல்ல. எந்த ஒரு பேரிடரா இருந்தாலும் முதல் உதவியாளர்கள், அதிகாரிகளோ மீட்பு படையினரோ கிடையாது, அங்க இருக்கிற உள்ளூர் மக்களும் தான் அப்படிங்கிறத இந்த சம்பவம் மறுபடியும் நிரூபிச்சுது. படகு கவிழ்ந்ததை பார்த்த அடுத்த செகண்டே அங்கிருந்த உள்ளூர் மீனவர்கள் கொஞ்சம் கூட தயங்காம தங்களோட உசுரையும் பணையம் வச்சு தண்ணியில குதிச்சு மீட்பு பணியில இறங்குனாங்க. இவங்களோட இந்த உடனடி நடவடிக்கையால தான் ஆரம்பத்துல பல உயிர்கள் காப்பாற்றப்பட்டுச்சு. அதுக்கப்புறம்தான் போலீஸ் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்து நிலைமைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தாங்க. தொடர்ந்து தேசிய பேரிடர் மீட்பு படை, அதாவது NDRF களமிறக்கப்பட்டு அந்த ஆழமான நதியில காணாம போனவங்கள தேடுற பணிகள் ரொம்ப தீவிரமா நடந்துச்சு. பல மணி நேர போராட்டத்துக்கு பிறகு சிலர் நல்லபடியா உசுரோட மீட்கப்பட்டாங்க. அது ஒரு சின்ன ஆறுதலை கொடுத்தாலும் அதே நேரத்துல பல பயணிகளோட உயிரிழப்புகள் அதிகாரப்பூர்வமா உறுதி செய்யப்பட்ட செய்தி ஒட்டுமொத்த பகுதியுமே உலுக்கி எடுத்துடுச்சு. இதை விட கொடுமையான விஷயம் என்னன்னா, இன்னும் சிலர் அந்த ஆழமான தண்ணில காணாம போயிட்டதா அறிவிக்கப்பட்டதுதான். சந்தோஷமா சுற்றுலா வந்த குடும்பங்கள் நொடிப்பொழுதுல சிதைஞ்சு போச்சு. இந்த சம்பவம் அந்த பர்கி அணைப்பகுதி முழுவதையும், ஏன் நாடளாவிய அளவுல கூட பெரும் அதிர்ச்சியிலையும் மீளா துயரத்திலையும் அழுத்திடுச்சு. சரி, இந்த துயரம் எப்படி, ஏன் நடந்துச்சு? இத பத்தின அதிகாரப்பூர்வ விசாரணைகள் சில கசப்பான உண்மைகளை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துச்சு. இதுக்கு ஒரு காரணம் மட்டும் கிடையாது. முதல்ல கணிக்க முடியாத இயற்கை சீற்றம், அதாவது அந்த திடீர் வானிலை மாற்றமும் ரொம்ப வேகமா அதிகரிச்ச காத்தோட வேகமும் தான். ஆனா இயற்கையை மட்டுமே நாம குறை சொல்லிட முடியாது. மனித தவறுகளும் இங்க ரொம்ப ஆழமா இருந்திருக்கு. படகுல அடிப்படை பாதுகாப்பு விதிகள் முழுமையா பின்பற்றப்படல அப்படிங்கிறது விசாரணையில ரொம்ப தெளிவா தெரிய வந்துச்சு. அது மட்டும் இல்லாம அனுமதிக்கப்பட்ட அளவை விட கூடுதல் பயணிகள், அதாவது அளவுக்கு அதிகமான மக்கள் அந்த படகுல ஏற்றப்பட்டிருந்ததும் இந்த விபத்தோட தீவிரத்தை அதிகப்படுத்தியிருக்கலாம்னு சுட்டிக்காட்டப்பட்டுச்சு. விபத்து நடந்த உடனே முதல் நடவடிக்கையா அந்த பர்கி அணை பகுதியில எல்லா வகையான படகு போக்குவரத்தும் உடனடியா நிறுத்தப்பட்டுச்சு. ஆனா அது ஒரு தற்காலிக தீர்வு மட்டும்தானே.
இது மாதிரி விபத்துகளை நிரந்தரமா தடுக்க அரசு தரப்புல கடுமையான முடிவுகள் எடுக்கப்பட்டுச்சு. நீர்நிலைகள்ல இருக்கிற பாதுகாப்பு விதிகளை வெறும் பேப்பரோட நிறுத்திக்காம அதை ரொம்ப கடுமையா நடைமுறைப்படுத்த உறுதியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுச்சு. இது போன்ற ஒரு துயரம் இனி எந்த ஒரு சுற்றுலா பயணிக்கும் நடந்துடக்கூடாதுங்கிறதுக்கான நீண்டகால முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா இது அமைஞ்சது. நம்ம சுற்றுலா போகும்போது ஏற்படுற உற்சாகத்துல சில ரொம்ப அடிப்படையான பாதுகாப்பு விஷயங்களை மறந்துடுறோம் இல்லனா அலட்சியப்படுத்துறோம். ஆனா இயற்கை நம்மளோட ஹாலிடே மூடையெல்லாம் பொருட்படுத்தாது. இயற்கையோட மாற்றங்களை நாம ஒருபோதும் சாதாரணமா எடுத்துக்கவே கூடாது. தண்ணில பயணம் செய்யும்போது பாதுகாப்பு விதிகளை கடுமையா பின்பற்றுறதுங்கிறது எந்த சூழ்நிலையிலும் சமரசம் செய்ய முடியாத ஒரு விஷயம். முக்கியமா லைஃப் ஜாக்கெட் போடுறது ஏதோ ஒரு சுமையான விஷயம் கிடையாது. அது நம்ம உசுரை காப்பாத்துற ஒரே கவசம் அப்படிங்கிறத இந்த சம்பவம் மறுபடியும் ஒரு முறை ரொம்ப வழிகலந்த முறையில நமக்கு நினைவூட்டி இருக்கு. இது போல பல ஆழமான முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வுகளோட பின்னணியை தொடர்ந்து தெரிஞ்சுக்க எங்களோட இணைந்திருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. இறுதியா உங்ககிட்ட ஒரு கேள்வியை முன்வைக்க விரும்புறேன். ஒரு சில நிமிஷம் சந்தோஷத்துக்காகவும் கொண்டாட்டத்துக்காகவும் நம்மளோட அடிப்படை பாதுகாப்பை நாமே கேள்விக்குறியாக்குறது நியாயமா? அடுத்த முறை நீங்க ஒரு படகுல ஏறுறதுக்கு முன்னாடி இந்த கேள்வியை உங்களுக்குள்ள கேட்டுக்கோங்க. சிந்திச்சு பாருங்க. பாதுகாப்பா இருங்க.